வெல்கம் டு த ரோல் மாடல் சீரிஸ் எபிசோட் 5. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே, குறிப்பா கண்ணகி நகர்ல இருக்க மக்கள் எல்லாருமே பெருமையாவும் சந்தோஷமாவும் பேசப்படுற ஒரு பர்சன் தான் கண்ணகி நகர் கார்த்திகா ரமேஷ். 2025 அக்டோபர் மந்த் பஹ்ரைன்ல நடந்த ஏசியன் யூத் கேம்ஸ் அண்டர்-18 கேர்ள்ஸ் கபடி டீம்ல கோல்டு மெடல் வின் பண்ணவங்க தான் கார்த்திகா. இவங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி பத்தி இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கண்ணகி நகர்ல இருக்க அரசு மேல்நிலை பள்ளியில 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாக்காக கபடி விளையாடுறது தான் இவங்களுடைய பெரிய ட்ரீமே. அதுக்கான காரணம் இவங்க தங்கி இருக்க கண்ணகி நகர் ஏரியா. கார்த்திகா தன்னோட 6 வயசுல இருந்தே கபடி விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்கள சுத்தி இருக்க நிறைய பேர் கபடி விளையாண்டா கை கால் நிறைய அடிபடும் சொல்லியிருக்காங்க. சுத்தி இருக்கவங்க என்னதான் சொன்னாலுமே கார்த்திகாக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவும் கைடாவும் இருந்தது அவங்களுடைய கோச். தன்னோட கோச், பேரண்ட்ஸ் அண்ட் சுத்தி இருக்க சீனியர் சப்போர்ட்ஸால கார்த்திகா நேஷனல் லெவலான ஸ்போர்ட்ஸ் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, கெலோ இந்தியா அண்ட் ஃபெடரேஷன் நேஷனல் கேம்ஸ்ல எல்லாம் 11 தடவை தமிழ்நாடுக்காக விளையாடி இருக்காங்க. அதுல 8 தடவை மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 தடவை தமிழ்நாடு டீம்ல கேப்டனாவும் இருந்திருக்காங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸால மெரிட்டாலேயே நேஷனல் லெவல் போய் கோல்டு மெடல் வின் பண்றாங்க. இந்தியாக்காக விளையாடும் போது பிராக்டிஸ்க்கு இப்படி லேட்டா வருவீங்களான்னு இவங்களோட கோச் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே என்கரேஜ்மெண்டா எடுத்து கரெக்டான டைமிங்க்கு பிராக்டிஸ் போறது, டயட் ஃபாலோ பண்றது, கபடி பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவே பெருமைப்படுற அளவுக்கு சாதிச்சிருக்காங்க. One word from a good teacher can lead to great success. இந்த சேயிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கண்ணகி நகர் கார்த்திகாவும் அவங்களுடைய கோச்சும் தான். இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். Stay tuned to Obey the Rules channel.